பிள்ளைகளுக்கு போதியும். இந்த நாளில் இந்த பிள்ளைகள் முழுமையாக வார்த்தையை அறிந்து கொண்டு, ஆண்டவரே, இன்று முதற்கொண்டு இந்த ஊழியத்துல, இந்த சபையில், அவருடைய குடும்பத்தில், அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கற்றுக் கொடுக்க போவதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லுங்க, அல்லேலூயா. பழைய காரியத்தை என்ன பண்ணக்கூடாது தெரியுமா? பழைய காரியத்தை சிந்திக்க கூடாது. பழைய காரியம் ஒருவேளை உங்களுக்கு துரோகம் கூட ஏற்பட்டிருக்கலாம். பழைய காரியம் ஒருவேளை உன் மனசை பயங்கரமா ஹட் பண்ணி இருக்கலாம், காயப்படுத்தி இருக்கலாம். அதை என்ன பண்ணிடணும்? எத்தனை பேர் சொல்ல போறீங்க? குப்பை எல்லாரும் இப்போ குப்பை பெருக்குனீங்களா? இப்ப சாப்பிட்ட பிறகு காலில் பெருக்குனாங்களா? சர்ச்சு நேற்று சர்ச்சு உடனே உங்க முடிஞ்ச உடனே எல்லாத்தையும் பெருக்கி வச்சாங்க. இதோட சுத்தி வச்சுட்டாங்க. யாரும் சுத்துறீங்க அப்படியே இருக்கணும் இல்ல, காலில் பெருக்கணும் அப்படின்னா ஏன் எல்லாம் நல்லா போட்டு எல்லாம் மூடி வச்சுக்கிறோம்? எப்படி வரும் குப்பை? என்னங்க எப்படினாலும் குப்பை வரும். டெய்லி பெருந்தாலும் குப்பை வரும். ஐயோ குப்பை வந்துச்சு, குப்பை வந்துச்சு, குப்பை வந்துச்சு, குப்பை மேலேயே சிந்தனையா இருப்பீங்களா? என்ன பண்ணுவீங்க? குப்பையை தூக்கி எரிக்க வேண்டியதை எரிப்பீங்க, கொட்ட வேண்டியதை கொட்டுவீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? ஆனா வாழ்க்கையில மாத்திரம் ஏங்க அந்த குப்பையெல்லாம் அப்படியே உள்ளவே வச்சிருக்கீங்க? எரிய வேண்டியதை எரியாம, எரிக்க வேண்டியதை எரிக்காம, கொட்ட வேண்டியதை கொட்டாம, எப்போ நடந்த விஷயத்தை கூட இன்னைக்கு வரைக்கும் மனசுல வச்சுக்கிட்டு அப்படியே வஞ்சக பார்த்துருக்கிறீங்களே, காரணம் என்ன? புரியுதா நான் சொல்றது? புரிஞ்சவங்க மாத்திரம் கரங்களை வந்து ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தினமும் இருக்கிறோம், குப்பாரவதாம இருக்கிறோம். ஐயோ நேற்று இவ்வளவு குப்பை இருந்துச்சு, இவ்வளவு குப்பை இருந்துச்சு, இவ்வளவு குப்பை இருந்துச்சு சொல்லுகிறோம். குப்பைய தள்ளுறோம், வாடுறோம், எப்படி கொட்டுறோம். எங்க வீட்டுல சேர்ற குப்பைக்கு அளவே கிடையாது. ஏன்னா எங்க வீட்டுக்கு முன்னால எதுவுமே வீடு கிடையாது. இல்ல காத்து அடிச்சுன்னா தூசு மண்ணு எல்லாம் வந்து ரொம்பி விடும். அல்லேலூயா. மனைவிக்கு ரொம்ப பெருக்கிறது. காலில் நைட் நல்லா பெருக்கிட்டு தான் படுப்போம். காலில் பார்த்தா ஒரு குப்பை இருக்கும். எத்தனை பேருக்கு இருக்கிறீங்க? குப்பையை பெருக்கிட்டே இருக்கிறது நம்ம வேலை, சுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறது நம்முடைய வேலை. சத்தியத்தை அறிய 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 குப்பையெல்லாம் தானா வெளியே போயிட்டே இருக்கும். கரங்களை வைத்துறாமன்னு சொல்லலாமா? சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை. இன்னைக்கு நம்ம ஜென்ம சுபாவத்தை விடலனா, ஜென்ம சுபாவத்தை அடிச்சு உடைக்கலனா, ஜென்ம சுபாவத்தை பிரிக்கலனா, ஆதியில நமக்குள்ள நுழைந்திருக்கிற அந்த ஆதி சுபாவங்களை உடைக்கலனா, நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில ஜெயம் எடுக்க முடியாது. எத்தனை பேருக்கு இருக்கிறீங்க? எங்களை வைத்துறாம என்ன சொல்லுங்க? நல்லா பாடலாம், நல்லா துதிக்கலாம், நல்லா ஆராதிக்கலாம், நல்லா பிரசங்கம் பண்ணலாம், நல்லா ஒரு ஊழியம் செய்யலாம். ஆனாலும் எங்கே சுயம் எழும்புகிறதோ நம்முடைய ஊழியத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்துடும். எத்தனை பேருங்க இருக்கிறீங்க? எங்களை வைத்துறாம என்ன சொல்லுங்க பார்க்கலாம். சுயத்தை முற்றிலும் சாகடிக்கணும். நான் என்னால முடியும் அப்படின்ற ஒரு சிந்தனை போயிடணும். என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய என் அறிவினாலே, என் திறமையினாலே, என்னுடைய பாடல் தாளந்தினாலே, என் ஆராதனை தாளந்தினாலே, என் பிரசங்க தாளந்தினாலே எதையாவது செய்து முடிச்சா நான் விட்டான். உங்களுக்கு தெரியுமா? ஒவ்வொரு பிரசங்கமும் நான் பண்ணும்போது உயிர் கொடுத்துதான் உங்களோடு கூட நான் பேசிட்டேன். ஒரு பிரசங்கம் பண்றதுன்றது பிரசங்கமார்களுக்கு தெரியும். அது எவ்வளவு வலி, எவ்வளவு வேலை அப்படின்னா யாருக்குன்னா மைக்க சும்மா உட்காந்துக்கு தெரியாதா? 4 வேலையை நான் ஒரு நாள் 2 நாள், இன்னைக்கு முடிச்சுட்டு நாளைக்கு முடிச்சுட்டு, நேற்று முடிச்சுட்டு இன்னைக்கு முடிச்சு நாளைக்கு நான் 2 சர்வீஸ்ல நிக்கணும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். என் மனைவிக்கு தான் தெரியும் மேலவே நான் என் மனைவிக்கான நான் ஒரு துதிக்கிறேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஏன்னா அவ்வளவு பாடுகளுக்கு நடுவுல இவ்வளோ பலன் எடுத்து நம்ம பேசுதுன்னா அதுக்கு காரணம் அந்த மகிமையான தெய்வத்தினுடைய வல்லமையை ஒவ்வொருவர் என்ன பண்ணிக்கணும்? அறிந்து கொள்ளலாம். உங்களுக்கு தெரியுமா? பிரசங்கம் பண்ணி முடிச்சுன்னா உச்சந்தல்ல இருந்து உள்ள நாள் வரைக்கும் பெய்யுது வலி. பிரசங்கம் பண்ணும்போது ஒண்ணும் தெரியாது. ஆமாம். பாடுகளுக்கு உள்ள போய் தான் பிரசங்கிச்சுட்டு இருக்கிறோம். எதை எங்களுக்கு பிரசங்கம் பண்ண தெரியுன்றதுனால உங்களுக்கு பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தேன்.
அல்லேலூயா. இதே பிரசங்கத்துல விளம்பரம் பண்ணி பெரிய பெரிய கூட்டத்துல பேச முடியும். இன்னைக்கு விளம்பரம் பெரிய கூட்டத்தை நடக்குது. பெரிய கூட்டத்துல பிளான் இல்லை, உயிர்ப்பிக்கப்பட வேண்டும், அதுதான் பிளானு. கரங்களை வைக்கிறாமேன்னு சொல்லலாமா? கரங்களை வைக்கிறாமேன்னு சொல்லலாமா? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்ல வர தேவ ஜனமே, சத்தியத்தை நாம் அறியும் போது, சத்தியம் நமக்குள் உள்வாங்கும் போது, சத்தியம் நமக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பிக்கும் போது, சத்தியத்துக்கு நாம் கீழ்ப்படிய தீர்மானிக்கும் போது, நம்முடைய வாழ்க்கையில நம்மை அறியாமலேயே மகிமையான காரியங்கள் செயல்பட ஆரம்பிக்கும். சொல்லப்படுங்க. ஆண்டவர் சொன்னார், நீ நினைக்கிறதற்கும் எண்ணுகிறதற்கும் மேலான காரியத்தை கர்த்தர் செய்வார். கரங்களை வைக்கிறாம என்று சொல்லலாமா? சத்தியம் உள்ள போச்சுன்னா ஒண்ணு புரிஞ்சுக்குங்க. மழை வந்துச்சுன்னா என்ன ஆகும்? மழை வந்துச்சுன்னா என்ன ஆகும்? மழை வந்துச்சுன்னா என்ன ஆகும்? செழிப்பு வருமா வராதா? செழிப்பு வருமா வராதா? எத்தனை பேருங்க இருக்கிறீங்க? மழை வந்தாவே செழிப்பு வரும்னா, கர்த்தருடைய வார்த்தையை நீ உள்வாங்கும் போது அந்த வார்த்தைக்குள்ளே ஜீவன் இருக்கிறது. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? கரங்களை வைக்கிறோமே சொல்லலாமா? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த மண், இந்த விதை நீங்க பார்த்திருப்பீங்க. நெல்லு எத்தனையோ மாதங்களுக்கு முன்னால அறுக்கிறாங்க, வேர் பிரிக்கிறாங்க, காய வைக்கிறாங்க, கொண்டு போய் காங்கல வச்சிடறாங்க, பானையில வச்சிடறாங்க, மூட்டையில வச்சிடறாங்க. மீண்டும் போய் விதைச்சா என்ன பண்ணும்? செத்து போயிடுமா வருமா? செத்து போயிடுமா வருமா? சோளம் வருமா? செத்து போயிடுமா? கேழ்வரகு ஒரு தானியத்துக்குள்ளே, தானியத்திலிருந்து தன்னுடைய அந்த தண்டிலிருந்து பிரிச்செடுத்து அதை காய உலர வச்சு அதை வச்சாலும் அதுக்குள்ள ஜீவன் இருக்குமானால் இயேசு கிறிஸ்து வார்த்தைக்குள்ள எவ்வளவு ஜீவன் இருக்கும். சொல்லுங்க. கரங்களை உயர்த்துறாம என்று சொல்லலாமா? அல்லேலூயா. ஒரு தானிய விதைக்குள்ளே ஜீவன் இருக்குமானால், ஒரு தானிய விதைக்குள்ளே 100 மடங்கு ஆசீர்வாதம் இருக்குமானால், ஒரு தானிய விதைக்குள்ளே உயிர் இருக்குமானால், ஒரு தானிய விதைக்குள்ளே ஆசீர்வாதம் இருக்குமானால், தேவனுடைய வார்த்தைக்குள்ளே ஜீவன் இருக்கிறது. கிரியை செய்யக்கூடியது. ராமன் சொல்ல பார்க்கலாம். அல்லேலூயா. அது கிரியை செய்யக்கூடியது. சத்தியத்தையும் அறிவிங்க. சத்தியங்கள் என்ன பண்ணுமா? விடுதலையா? விடுதலை வேணுமா? சத்தியம் உள்ள வரணும், வார்த்தை உள்ள வரணும், வார்த்தைக்கு உடனடியான கீழ்ப்படிதல் வரணும். ஆமென். அதான் உபாகமத்தின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிங்க. நேற்று 4 வாசகம், நேற்று அதை நம்ம டீப்பா கொண்டு போக முடியல. உபாகமம் 5:29 வாசிங்க. உபாகமம் 5:29. அவர்களும் அவருடைய பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நல்லா இருக்கும்படி. எத்தனை பேருக்கு இருக்கிறீங்க? கரங்களை வைக்கிறாமேன்னு சொல்லுங்க. ஆண்டவருக்கு என்ன ஆசை? ஆண்டவருக்கு என்ன ஆசை? சிஸ்டர், உங்க பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு ஆசையா, கெட்டு போகணும்னு ஆசையா? நான் தான் இப்படி இருக்கிறேன், என் பிள்ளைங்க என்ன பண்ணணும்? நல்லா இருக்கணும். எத்தனை பெற்றோர்கள் இருக்கிறீங்க? அவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்துங்க. ஆபிரகாம் பிரதருக்கு அவங்க பையன் அவரோட பெரிய ஊழியக்காரனா தீர்க்கதரிசனா வரணும்னு ஆசை. உண்மைதானே பிரதர்? அதனாலதான் டெய்லி இப்பவே செல்போன்ல மெசேஜ் வச்சு விட்டுறாராம், பாட்டு வச்சு விட்டுறாராம். அவன் கேட்டு 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 என்ன ஆகணும்? வார்த்தையை கேட்டு கேட்டு அந்த புள்ள ஆரம்பத்துல இருந்தே மகிமையா வளரணும். ஒரு ஆற்றால் ஒரு தகப்பனுக்கு இவ்வளவு சிந்தனை இருக்குனாக்கா, இந்த ஆண்டவர் தம்முடைய சாயலாக உன்னை படைத்திருக்கிறாரு. அவருக்கு எவ்வளவு கொள்ள ஆசை இருக்கும். நீ நல்லா இருக்கணும்ன்றதுல ஆண்டவருக்கு விருப்பம். எத்தனை சொல்ல முடியுங்க? கரைகளை உயர்த்தராம என்று சொல்ல முடியுதா? நீ நல்லா இருக்கணும், அதுதான் அவனுடைய ஆசை. அவன் நம்மளாம் என்னவா இருக்கணும்? ஆமா, நான் பாடுறதான். ஆனா என் புள்ள ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கலன்னு தீர்த்துக்கிறேன் அவனை. என்னது? நான் பாடுறதான். ஆனா என் புள்ள பத்தி எனக்கு என்ன எண்ணம்? ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும். டெய்லி மார்க் ஷீட் வேணும் போதெல்லாம் அவனுக்கு திட்டுதான். மாசம் மாசம், ஏன் மகனே போன மாசம் சொன்னியப்பா 2வது ரேங்க் வந்துருவேன்னு சொல்லி, என்ன ஆச்சு? இல்ல சைன் போட மாட்டேன். நான் யாரு? பாடுறமா இருக்கு. ஆனா என் பிள்ளை என்ன நினைக்கிறேன்? யோசிச்சு பாருங்க. பார்டர்ல பாஸ் பண்ண நானு என் பிள்ளைய ஃபர்ஸ்டுக்கு யோசிக்கிறேன்னா,
என் ஆண்டவர் சர்வவல்லமையுள்ள ஆண்டவர். அவங்க பிள்ளைகள் எப்படி இருக்கணும்னு அவர் விரும்புவார். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? கரங்களை உயர்த்துறாம என்ன சொல்லலாமா? கரங்களை உயர்த்துறாம என்ன சொல்லலாமா? சொல்லுங்க. அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் நல்லா இருக்கணும். அதுதான் அவருடைய ஆசை. நல்லா இருக்கணும். நீங்க நல்லா இருக்கணும். சிறுவர்களை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். சிறுவர்களை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். சொந்த ஜனங்களை, ரட்சிக்கப்பட்ட ஜனங்க நல்லா இருக்கணும். நல்ல வீட்டுல இருக்கணும். நல்ல வசதியா இருக்கணும். சொல்லுங்க. சொல்லுங்க. உலகத்துல 100 மடங்கு அவ்வுலக குறுக்கு வழியில போய் சம்பாதிக்கிறது இல்ல. கர்த்தரே ஆசீர்வதிக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல பாருங்க. கீழ்ப்படிஞ்சா போதையா, வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சா போதும், அற்புதம் நடக்கும். சொல்லுங்க. வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சா போதும், அற்புதம் நடக்கும். மாற்றங்கள் உண்டாகும். சாபங்கள் மாறும், வியாதிகள் மாறும், வறுமைகள் மாறும், தரித்திரம் மாறும், கண்ணீர் மாறும், துக்கம் மாறும், வியாதி மாறும், வியாபுலம் மாறும், சகலமும் மாறும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் தானே இல்ல. சொல்றாரு, அர்த்தம் வாசிங்க. நீங்க நல்லா இருக்கணும். என்ன பண்ண வாசிங்க? அவர்களும் அவர் பிள்ளைகளும் என்றென்றைக்கும், 1 மாசத்துக்கு இல்ல, 2 மாசத்துக்கு இல்ல, 1 வருஷத்துக்கு இல்ல, 2 வருஷத்துக்கு இல்ல, 5 வருஷத்துக்கு இல்ல, எப்பவுமே அவன் பிறந்த நாள்ல இருந்து சாகர வரைக்கும் அவன் நல்லா இருக்கணும். என்றென்றைக்கும் நல்லா இருக்கணும். கரங்களை உயர்த்துறோம் என்று சொல்லுங்க. அவனுடைய ஆசை என்ன? என்றென்றைக்கும் நல்லா இருக்கணும். நல்லா இருக்கும்படி வாசிங்க. இப்போ அவர்கள் என்னாலும் எனக்கு பயப்படுகிற பயம். என்னவா? ஞாயிற்றுக்கிழமை பயப்படும். அன்னைக்கே கூட பயம் இருக்க மாட்டேங்குது. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போகணுன்ற பயமே இல்லை. எங்க பாஸ்டர் டெய்லி பயப்படுறது? ஞாயிற்றுக்கிழமையை குறித்துதான பயமே இல்லை. நாங்க எப்படி டெய்லி கர்த்தருக்கு பயப்படுறது? எங்க சூழ்நிலை எப்படி இருக்குது? எத்தனை பேர் நான் சொல்றது புரியுதுங்க? என்னாலும், எப்போ நம்ம எங்க நின்னாலும், எதை பேசினாலும், எதை பார்த்தாலும், எதை செய்தாலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். எத்தனை சொல்ல பாருங்க. கர்த்தரை நான் இப்படி பார்க்கறத விரும்புறாரா? கர்த்தரை இப்படி சிரிக்கிறத விரும்புறாரா? கர்த்தரை இப்படி பேசுறத விரும்புறாரா? கர்த்தரை இப்படி நடக்கிறத விரும்புறாரா? கர்த்தரை இப்படி உடுத்துறத விரும்புறாரா? கர்த்தரை இந்த காரியத்தை விரும்புறாரான்னு சொல்லி கர்த்தருக்கு பிரியமானதை யோசித்து 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 செயல்படுவது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? கரங்களை வைத்துராமன்னு சொல்லுங்க. கரங்களை வைத்துராமன்னு சொல்லுங்க. கரங்களை வைத்துராமன்னு சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். அடுத்து சொல்லுங்க. என்னாலும் கர்த்தருக்கு பயந்து, அப்புறம் என் கற்பனைகளை எல்லாம் கை கொள்ளுவதற்கு ஏற்ற இருதயம். என்ன இருதயம்? கேட்கிற இருதயம் இல்ல. கற்பனைகளை எல்லாம் கை கொள்ளுவதற்கு வாங்கி கொட்டிற இருதயம் இல்ல. இந்த காதல கேட்டு இந்த காதல போட்டு போயிருக்காரு. போன வாரம் என்ன ஆராதனை? போன வாரம் என்ன செய்தி தெரியாது. அதுக்கு முன்ன வாரம் என்ன செய்தி? சரி, அது போட்ட. நேத்து என்ன செய்தி? வாங்கி விட்டுட்டு போயிருது இல்ல. அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிவது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? என் ஜனங்களுக்கு வார்த்தையை கேட்கிற இருதயம் இல்ல, வார்த்தையை கை கொள்ளுவதற்கு ஏற்ற இருதயம் அவங்களுக்கு இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும்னு கர்த்தர் விரும்புறாரு. அல்லேலூயா. பரிதாபமா கேட்கிறாரு. என் பிள்ளைங்களுக்கு வார்த்தையை கேட்கிற இருதயம் இருக்குது. வார்த்தையை கேட்ட உடனே ஒப்பு கொடுக்கிற இருதயம் கூட இருக்குது. வார்த்தையை கேட்ட உடனே ஆவியில நிரம்புற இருதயம் கூட இருக்குது. வார்த்தையை கேட்ட உடனே ஆமா போடுற இருதயம் கூட இருக்குது. ஆனா வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற இருதயம் தான் இல்ல. எத்தனை பேருக்கு சொல்றது புரியுதுங்க? புரிஞ்சவங்க மாத்திரம் கரங்களை வைத்துறாமன்னு சொல்லுங்க. வார்த்தை கேட்கிற ஆர்வம் இருக்கிறதுனாலதான் உட்கார்ந்து. ஆனா ஆண்டவருக்கு இதை காட்டுற இன்னொரு மேலான ஒரு ஸ்டெப், கீழ்ப்படுகிற இருதயம் அவர்களுக்கு இருந்தா நலமா இருக்கும். என் சத்தங்களை கை கொள்ளுகிற இருதயம், என் வார்த்தைகளை கை கொள்ளுகிற இருதயம், என் கற்பனைகளை கை கொள்ளுகிற இருதயம்,
சட்ட திட்டங்களை கை கொள்ளுகிற இருதயம், என்னை மகிமைப்படுத்துகிற இருதயம், எப்படி என்னை கனப்படுத்த வேண்டுமோ அப்படி என்னை கனப்படுத்துகிற இருதயம் அவங்களுக்கு இருந்தா நல்லா இருக்கிற கர்த்தர் சொல்றாரு. கரங்களை சொல்லலாமா? உங்களுக்கு முன்னால் ஒரு ஸ்திரீயை கொண்டு வந்து நிறுத்த விரும்புகிறேன். ஒரு சமரியா ஸ்திரீ. போன வர செய்தியில கூட நீங்க கவனிச்சிருப்பீங்க. இந்த ஸ்திரீ உங்களுக்கு முன்னால் மறுபடியும் நான் காட்ட விரும்புகிறேன். வாசிங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது சமரிய நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள கொண்ட வந்தால் இயேசு அவரை நோக்கி தாகத்துக்கு தா என்றார். அல்லேலூயா. வழியா யூதர்கள் போக மாட்டாங்க. அதாவது இந்த கீழ் ஜாதின்னு சொல்றாங்கல்ல, அந்த கீழ் ஜாதி வழியா பெரிய ஜாதிகள் என்ன பண்ண மாட்டாங்க, வரமாட்டாங்க. ஆமா தானே? சப்போஸ் அந்த கீழ் ஜாதிக்காரங்க யாருன்னா வந்தாங்கன்னா என்ன பண்ணணும்? கையில செருப்பு எடுத்துக்கணும், தலைமையில வச்சுக்கணும், இல்லாட்டி வேசிய மட்டி வயசு என்ன பண்ணணும்? கீழே விடக்கூடாது. என்ன பண்ணணும்? கீழே விடணும். மச்சி கட்டக்கூடாது. என்ன பண்ணணும்? கீழே விடணும். ஒரு மாதிரி வித்தியாசமா நடத்துவாங்க. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. இப்ப சமரியார்கள் யூத ஜனங்களோ மற்ற ஜனங்களோ 2 பேர் கலப்பு திருமணம் செய்து பிறக்கப்பட்ட அந்த சந்ததி தான் சமரியாக்காரங்க. இந்த சமரியரை யூதர்கள் வெறுத்தாங்க. ஏன்னா உலகத்திலே பெரிய ஜாதி எது? யூத ஜாதி. அல்லேலூயா. யூதர்களை கர்த்தர் பெரியவங்களாக்குனாரு. அப்ப அந்த யூதர்கள் இந்த யாரெல்லாம் மிக்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்களோ அவங்க எல்லாம் தனியா பிரிச்சுட்டாங்க. அவங்கதான் யாரு? சமாரியர்கள். அவங்க அந்த இடத்துக்கு போக மாட்டாங்க, அவங்களோட பேச மாட்டாங்க, அவங்களோட சம்பந்தம் கலக்க மாட்டாங்க. ஆனா யூத ராஜசிங்கமாகி இயேசு சமரியா தேசத்துக்குள்ள வந்து கொண்டிருக்கிறார். கரங்களை வேண்டுறாமே என்று சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பாரம்பரியத்தை உடைக்கிற ஆண்டவர், நீ ஆராதிக்கிற ஆண்டவர். கரங்களை வேண்டுறாமே சொல்லலாமா? எந்த யூதன் சமாரியாக்குள்ள போக கூடாது என்று சொல்லி எந்த யூத சட்டம் சொல்லுகிறதோ அந்த யூத சட்டத்தை உடைப்பதற்காக தான் ஒரு யூத ராஜசிங்கமாக இயேசு பிறந்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? கரங்களை உயர்த்துகிறாமே என்று சொல்லுங்க. கரங்களை உயர்த்துகிறாமே என்று சொல்லுங்க. எது தீட்டுப்பட்ட தேசம் என்று சொன்னதோ, எது தாழ்த்தப்பட்ட ஜனம் என்று சொன்னதோ, எது தள்ளப்பட்ட ஜனம் என்று சொன்னதோ, எது தேவையில்லாத ஜனம் என்று சொன்னதோ, எது ஜனங்களால் புறக்கணிக்கப்பட்ட ஜனம் என்று சொன்னதோ அந்த ஜனங்களை தேடி இயேசு வந்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? அதுல ஒரு நல்ல ஆளை பார்க்கலாம். அதுலயும் ஒரு நல்ல ஆளை பார்க்கலாம். போயிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. சீசர்கள் எல்லாம் இப்போ கிராமத்துக்குள்ள போயிட்டாங்க சாப்பாடு வாங்கினதுக்கு. மத்தியான நேரத்துல ஒரு அம்மா வந்தாங்க. மத்தியான நேரத்துல ஒரு ஸ்திரீ வந்தாங்க. அந்த ஸ்திரீ தண்ணி முள்ளக்குள்ள வந்தாங்க. வாசிங்க வசனத்தை. அப்பொழுது சமாரிய ஸ்திரீ தண்ணீர் மல்ல வந்தால் இயேசு அவரிடத்துல தாகமா இருக்கிறேன், இந்த தாகத்துக்கு தான் கேட்கிறாரு. எத்தனை சொல்ல போறீங்க? என் முகத்தை பார்த்த உடனே அந்த சமரிய ஸ்திரீக்கு தெரிஞ்சிடுச்சு, இவர் ஒரிஜினல் யூதன். இந்த யூதன் சமரியர்களோடு கலக்க மாட்டாங்க. யூதர்கள் ஒருபோதும் சமரியர்கிட்ட தண்ணி கேட்க மாட்டாங்க. யூதர்கள் ஒருபோதும் சமரியர் கொடுக்கிற தண்ணியை குடிக்க மாட்டாங்க. இந்த யூதர் இவன் யூதராயிருந்தோம் என்னிடத்துல தண்ணி கேட்கிறாரு என்று சொல்லி அதுக்கு பதில் சொல்ற. வாசிங்க. நீ யூதனாயிருந்தும் சம்பந்தம் கலவாதிருந்தும் நீ யூதனாயிருக்க சமாரியரிடத்துல தண்ணீர் கேட்பது என்ன? இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று சொல்லுகிறவர் இன்னார் என்பதை அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்துல தாகத்துக்கு தண்ணி கேட்பாய். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? கரங்களை உயர்த்துறாமே சொல்லுங்க. கரங்களை உயர்த்துறாமே சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்களே
ஓ தாகமா இருக்கிறவங்களே, நீங்க எல்லாம் என்னிடத்துல வாருங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? இந்த தாகம் என்ன தாகம்? நீ எதெல்லாம் தாகமா போய் நஷ்டம் அடைஞ்சிட்டு இருக்கிற, இதெல்லாம் தேடி போய் நீ இல்லாம போயிட்டு இருக்கிற. பணத்தின் மேல தாகம் கொண்டு பணம் இல்லாம போயிடுச்சா? சொத்து மேல தாகம் கொண்டு சொத்து இல்லாம போயிடுச்சா? உலக ஆசை மேல ஆசை போய் உலகம் இல்லாம போயிடுச்சா? எது எந்த தாகத்து மேல நீ போய் மறந்து போய் காய்ந்து போய் வாழ்வற்று கிடக்கிற உன்னை கர்த்தர் அழைக்கலாம். சொல்ல போறீங்க, இலவசமா நான் தரேன். என்று சொல்லுங்க. தாகமா இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாம் என்னிடத்தை வாங்க, இலவசமா நான் உங்களுக்கு குடிக்க கொடுப்பேன். கரங்களை வைத்திராம் என்று சொல்லலாமா? அந்த ஸ்திரீக்கு தன்னை வெளிப்படுத்த விரும்புகிறாரு. அந்த ஸ்திரீ யார் தெரியுமா? அடுத்து வாசிங்க. அதற்கு அந்த ஸ்திரீ, ஆண்டவரே ஒன்று கொள்ள உங்களிடத்துல பாத்திரம் இல்ல, கிணறும் ஆழமா இருக்குது, எங்கிருந்து தண்ணீரை கொடுப்பாய்? அப்புறம் வாசிங்க, அதுக்கு பின்னால வாசிங்க, கீழே வாசிங்க. இன்னும் இயேசு அவனுக்கு பிரயோஜனமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவர்களுக்கோ ஒரு நாளும் தாகம் உண்டாயிராது. அல்லேலூயா. உலகத்துல பணம் எவ்வளவு வந்தாலும் அந்த தாகம் மீண்டும் வந்துகிட்டே இருக்கும். உலகத்துல எத்தனை அதிகாரம் வந்தாலும், பன்னீர்செல்வத்துக்கிட்ட முதலமைச்சர் பதவி வந்துச்சு, இப்ப போயிடுச்சு. அவருடைய ஆசை மீண்டும் எப்படியாவது அந்த முதலமைச்சர் பதவியை பிடிக்கணும் அந்த அதிகாரம் தாகம் இருந்துகிட்டே இருக்குது. எடப்பாடிக்கு ஒரு பக்கம் அந்த அதிகாரம் தாகம் இருந்துகிட்டே இருக்குது, சசிகலாக்கு ஒரு பக்கம் அந்த அதிகாரம் தாகம் இருந்துகிட்டே இருக்குது, அவங்க குடும்பத்துக்குள்ள இருக்கிற எல்லாருக்கும் அந்த அதிகாரம் தாகம் இருந்துட்டே இருக்குது. அது போனாலும் திரும்பி வரும். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? இப்ப ஆட்சி கலைஞருக்கு சாகர வயசு வந்துருச்சு. தேசத்தை விட்டு போகிற அளவுக்கு அவரு வான்னு கூப்பிடுறது, காடு வீடு போன்னு சொல்லிருக்குது. அந்த வயசு வந்து கூட அவருக்கு அதிகார தாகம் இருந்துகிட்டே இருக்குது. செத்தாலும் சாவதுக்கு முன்னால கூட முதலமைச்சர் ஆயிட்டு சாவணுன்ற தாகம் இருந்துட்டே இருக்குது. எத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க? அண்டர் சொல்றாரு, நீங்க வச்சிருக்கிற உங்க திட்டத்தின் தாகம் எல்லாம் நீங்க வாங்கினாலும் திரும்பி வாங்குவாங்கன்னு சொல்லும், குடிச்சாலும் திரும்பி குடின்னு சொல்லும். ஆனா நான் கொடுக்கிற இளைப்பாறுதலின் தாகம், நான் கொடுக்கிற அபிஷேகத்தின் தாகம், நான் கொடுக்கிற ஜீவ தண்ணி, நான் கொடுக்கிறது பரிசுத்த ஆவியானவர், நான் கொடுக்கிறது உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். கரங்களை தட்டி முடியுமா? நான் கொடுக்கிற தண்ணி அது ஜீவ தண்ணி, தாகம் எடுக்காத தண்ணி. உலகத்தின் மீது தாகம் இருக்காது, மாம்சத்தின் மீது தாகம் இருக்காது, பாவத்தின் மீது தாகம் இருக்காது. இது பரிசுத்தத்தின் மீது ஆவியின் ஆழத்துக்குள்ள கொண்டு போகிற இது ஜீவ நீரூற்று சொல்ல முடியும். என்னை விசுவாசிக்கிற இடத்துல என்ன வருமா? ஜீவ தண்ணீர் உள்ள நதி தோன்றும். ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்று தோன்ற இல்ல, ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் தோன்றும். தாகம் இருக்குமாயா? நதியை கர்த்தர் ஊக்குள்ள வச்சிருந்தாரு. கரெக்ட்ல வைத்து என்ன சொல்லுங்க? நீ ஆண்டவர் கிட்ட கேட்டியனா, அவர் நதியை உங்களுக்கு டம்ளர் தண்ணி கொடுக்கல, குடம் தண்ணி கொடுக்கல, ஊற்று தண்ணி கொடுக்கல, நதியையே உனக்குள்ள வச்சிருக்கிறாரு. நீ தாகமே வராது. காரணம் அது உனக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது. கரங்களை கட்டிக்க முடியும். கர்த்தர் என்னோட பேசிக் கொண்டிருக்கிறார், விசுவாசிக்கிறேன். அவ்வளவுதான். சத்தமா உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். சாதத்துக்கு நான் எங்கிட்ட கேட்கிறவங்களுக்கு நான் யாருன்னு தெரிஞ்சா என்கிட்ட தண்ணி கேட்பாங்க. இந்த வெளிப்பாடு எனக்கு இன்னைக்குதான் புதுசா இருக்கு. கரங்களை வைக்கிறோம் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஜீவ தண்ணீர் உள்ள நதி என்ன பண்ணும்? அவங்களுக்குள்ள போட்டுருவாரு. அவர் விசுவாசி அவர்கிட்ட கேட்டோம்னா போட்டுருவாரு, எடுக்க மாட்டாரு. அது அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். உள்ள தாகமே வராது.
ஆமென் சொல்லலாமா? ஆண்டவர் கேட்கிறார், அந்த அம்மா கேட்கிறாங்க, வாசிங்க, அந்த அம்மா என்ன கேட்கிறாங்க? அப்படியே ஆண்டவரே, இனி நான் கிட்ட வரக்கூடாது. இந்த இந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, நான் தாகம் உண்டானவனும் நான் ஒன்று கொள்ளாமலும் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்று சொல்றார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? ஹல்லேலூயா. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றார்? வாசிங்க. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நீ போய் புருஷனை கூப்பிட்டு வா. ஹல்லேலூயா. நீ போய் உன்னுடைய புருஷனை கூப்பிட்டு வா. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். நீ போய் உன் புருஷனை கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்லும் பொழுது அங்க ஆண்டவர் சொல்ற, அந்த மனைவி சொல்றா, அந்த பெண் சொல்றா, அந்த சமரி ஸ்திரீ சொல்றா, எனக்கு என்ன இல்ல, புருஷன் இல்ல. ஆண்டவர் சொல்றாரு, நீ உள்ளபடியே சொன்ன. நீ எப்படி சொன்ன? உள்ளபடியே உண்மையை சொன்ன. ஏன்னு கேட்டா, ஆல்ரெடி 5 மெம்பர்ஸ் கூட வாழ்ந்துட்டாங்க. இப்ப வாழ்ற ஒரு 6வது ஆளு, உனக்கு ஒரு புருஷன் இல்ல. உண்மைதான். வெளிப்பாடு வந்த உடனே, இயேசுவை அவளுக்கு காட்டின உடனே, இயேசுவை அவள் பார்க்க ஆரம்பித்த உடனே, எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? அவளுக்குள்ளே மாற்றங்கள் உண்டாக ஆரம்பித்தது. ஆண்டவர் பேசிக்கொண்டிருந்த ஒரு நல்ல ஸ்திரீ கிட்ட பேசல. ஆல்ரெடி ஒரு கெட்டு போன ஒரு ஸ்திரீ, ஆல்ரெடி வாழ்க்கையில அநேகரால புறக்கணிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ, வாழ்க்கையில அநேகரால தள்ளப்பட்ட ஒரு ஸ்திரீ, வாழ்க்கையில ஒரு நல்ல சாட்சி இல்லாத ஸ்திரீ, அவர்கிட்டதான் கர்த்தர் பேசிட்டு இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? கரங்களை உயர்த்தி ஆமென் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை உயர்த்தி ஆமென் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். அவள் எப்பொழுது தன் இருதயத்தை ஆண்டவருக்கு ஒப்புக்கொண்டு ஆரம்பித்தானோ, இயேசு அவனுக்கு தன்னை முற்றிலுமாய் வெளிப்படுத்த ஆரம்பித்தார். ஆமென். இயேசுவை ஒரு ஆளு முற்றிலுமா அவரை யாருன்னு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவரால் சும்மா இருக்க முடியாது. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுதுங்க? இயேசுவை நீ யாரனா இரு, நீ படிச்சவனாயிரு, படிக்காதவனாயிரு, ஏழையாயிரு, பாவியாயிரு, பரதேசியாயிரு, நீ யாரனா இரு, இயேசுவை அறிய வேண்டிய விதத்தை நீ அறிஞ்சிட்டேன்னா உன் காலும் கையும் வாயும் சும்மா இருக்காது. கரங்களை உயர்த்துறாம என்ன சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை உயர்த்துறாம என்ன சொல்லலாமா? அல்லேலூயா. இன்னைக்கு ஜனங்க அப்படியே உட்கார்ந்து இருக்கிறதுக்கு காரணம் என்ன? சுவிசேஷம் பரவாததற்கு காரணம் என்ன? சுவிசேஷத்தை குறித்ததான பாரம் இல்லாததற்கு காரணம் என்ன? அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்கள் நிமித்தமாய் பாரப்படாமல் அப்படியே அவங்க சுகபோகமா வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு காரணம் என்ன? அவங்க சாப்பிட்டு தூங்கினதுக்கு காரணம் என்ன? அவரவர்கள் சொந்த வேலைகளை செய்து கொண்டிருப்பதற்கு காரணம் என்ன? அறிய வேண்டிய பிரகாரமாக இன்னும் ஆண்டவரை அறியவில்லை. கரங்களை உயர்த்துறாம என்று சொல்ல முடியுமா? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தேவன் அவளுக்கு வெளிப்படுத்தினார் தன்னை. அவளும் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டிய விதத்தில் அறிந்து கொண்டார். கரங்களை உயர்த்துறாம என்று சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை உயர்த்துறாம என்று சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை உயர்த்துறாம என்று சொல்லுங்க. சத்தியத்தையும் அறிந்தீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இயேசுவை அறிகிற அறிவு உன் வாழ்க்கையில எல்லா பகுதியிலையும் விடுதலையை உண்டாக்கும். எல்லா பகுதியிலும் விடுதலை உண்டாக்கும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? எந்த பகுதி விடுதலைக்கு இல்லாத பகுதி ஒன்றுமே கிடையாது. அவரை நீ எந்த இடத்துல அறிகிற பிரகாரம் நீ அவரை அறியணும். அந்த சமரிய ஸ்திரீக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்த திட்டமிட்டா, அவனும் அறிய வேண்டிய விதத்தில் அவரை அறிந்து கொண்டால் நடந்தது என்ன? அடுத்து வாசிங்க. 27 இருங்க ஒரு நிமிஷம். 4ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிங்க. அதுக்கு முன்னாடி 26ஆம் வசனத்தை வாசிங்க. ஆமென். எஸ் என்று எழுதி கொள்ள வேண்டும் என்றார். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருவார் என்று அறிவேன், அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றால், அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிறவர் நானே. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லலாமா? இவ்வளவு தூரம் தன்னை அப்படியே கொஞ்சம் மறைச்சு பேசிட்டு இருக்கிறாரு. இப்ப முழுசா ஆண்டவருக்கு, ஆண்டவர் தாயாருக்கு
முழுசா தன்னை வெளிப்படுத்துறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? அல்லேலூயா. இப்ப ஏதோ பேச்சு பேசுறது போல பேசிட்டு இருக்கிறாரு. ஆனா இப்ப அந்த ஸ்திரீ அறிய வேண்டிய விதத்துல தன்னை அறியும்படிக்கு தன்னை முற்றிலுமாய் அறியப்படுத்துறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் ஆமென். என்ன தெரியுமா? இயேசு நானே அவர்னு சொன்ன உடனே, இயேசு நான் தான் சொன்ன உடனே அந்த அம்மா நல்ல சும்மா இருக்க முடிஞ்சுச்சா? வேலையை மறந்தா. அடுத்து 28 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 28 வசனத்தை வாசிங்க வேகமா. அப்பொழுது அவர், அந்த ஸ்ரீ தன் குடத்தை எந்த நோக்கத்துக்கு உள்ள வந்தா? நீ எந்த நோக்கத்துக்கு உள்ள வந்தன்றது உனக்கு நினைவு இருக்காது. கர்த்தருக்காக நீ ஓட வேண்டிய எண்ணம் உனக்குள்ள வந்துடும். ஆண்டவர் அறிய வேண்டிய விதத்துல நீங்க அறிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஒருவேளை நீங்க சுகத்துக்காக வந்திருக்கலாம், ஒருவேளை கடனுக்காக வந்திருக்கலாம், பிரச்சனைக்காக வந்திருக்கலாம், வியாதிக்காக வந்திருக்கலாம், வறுமைக்காக வந்திருக்கலாம். எந்த நோக்கத்துக்காக நீங்க உள்ள வந்தீங்களோ தெரியாது. அதை நீ மறந்துடுவ. இயேசுவை பார்க்க வேண்டிய விதத்துல பார்த்துட்டியனா, இயேசுவை அறிய வேண்டிய விதத்துல அறிஞ்சிட்டியனா, இயேசுவை காண வேண்டிய விதத்துல காண்பிட்டியனா, உன்னால சும்மா இருக்க முடியாது. வேலையை மறந்துட்டு, எல்லாத்தையும் மறந்துட்டு ஊருக்குள்ள ஓட ஆரம்பிப்பேன். ஒரு குடத்தை வைத்து விட்டு என்ன பண்றா? இப்போ ஊருக்குள்ளே குடத்தை வைத்து விட்டு ஊருக்குள்ளே போய், ஊருக்குள்ள சும்மா உட்கார்ந்தா இங்க நல்ல ஆவியில நிரம்பிட்டு அந்நிய பாஷையில பேசிட்டு சோத்திராண்டு சோத்திராண்டு தீர்மானம் எடுத்துட்டு போனோட பெட்ஷீட் போட்டு தூக்கினாலா? நம்ம அதான் பண்ணிருக்கிறோம். 3 வேலையை நல்லா சாப்பிடுறோம். கத்தடி கிருபையில நல்லா பெட்ஷீட் போட்டு தூக்கி தூங்குறோம் நல்ல குளிர்ல. இயேசுவுக்காக அறிஞ்சு இருக்கிறேன்னு நம்ம செய்து கொண்டிருக்கிற டியூட்டி என்ன? இயேசுவை அறிஞ்சிருக்கிற, அறிய வேண்டிய பிரகாரம் அறிஞ்சிட்டு இருக்கிறேன்னு சொன்ன பிறகு நம் இயேசுவுக்காக செய்து கொண்டிருக்கிற காரியம் என்ன? கரங்களை வைத்து நாம என்ன சொல்ல முடியுமா? ஆமென் அல்லேலூயா. நான் என்ன சொல்றேன்னா, சர்ச் பாஸ்ட் யாரா இருக்கட்டும், அதெல்லாம் முக்கியம். உனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற டியூட்டி நீ அறிய வேண்டிய பிரகாரமா நீ அறிஞ்சிட்டியா? நீ அறிஞ்சியெல்லாம் சும்மா இருக்க முடியாது. மேசியா இருக்கிற இடத்துக்கு ஜனங்களை உன்னால கொண்டு வராம இருக்க முடியாது. எத்தனை பேர் சபைக்குள்ள மேசியா இருக்கிறார் விசுவாசிக்கிறீங்க? இயேசு இருக்கிறார், விடுவிக்கிறவர் இங்க இருக்கிறார், ஜெயம் எடுக்கிறவர் இங்க இருக்கிறார், ஜீவ தண்ணீரின் நதியை கொடுக்கிறவர் இங்க இருக்கிறார், தாகம் எடுக்காதபடி உலகத்திலிருந்து விடுவிக்கிறவர் இங்க இருக்கிறார், ஜீவ நதிக்குள்ளே உனக்குள்ள ஊற்றுகிறவர் இங்க இருக்கிறார், ஜீவ தேசத்துக்குள்ள சேர்க்கிறவர் இங்க இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்க அறிஞ்சவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. சொல்லுங்க. இவள் குடத்தை வைத்து விட்டு ஆண்டவர் அறிஞ்ச உடனே, அப்படி கண்கள் திறக்கப்பட்ட உடனே, தன் பாவங்கள் அவள் மறைக்கப்பட்ட உடனே, இயேசுவை பார்த்த உடனே அவளுக்குள்ளே சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டிய பாரம் வந்து விட்டது. சொல்லப்படுங்க. எல்லா வேலையும் விட்டுவிட்டு அவன் ஊருக்குள்ள ஓட ஆரம்பித்தான், ஊருக்குள்ள செல்ல ஆரம்பித்தான். ஒவ்வொரு வீட்டையும் போய் கட்டுகிறான். இயேசுவை கண்டேன், இயேசுவை கண்டேன், இயேசுவை கண்டேன் என்னை குறித்ததான சகலத்தையும் சொல்லிவிட்டேன். எனக்கு முழுவதுமாய் அவரை அர்ப்பணித்தவரை, எனக்கு காண்பித்தவரை, எனக்கு அறிவித்தவரை நான் கண்டுவிட்டேன், மேசியாவை கண்டுவிட்டேன், வாங்க 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 சொல்லி சொந்த கிராமம் முழுவதிலும் அவள் சுற்றி திரிந்தாள். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? கரங்களை வைத்து எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? அவங்களை கேட்டுக்கிறேன். நீங்க ரட்சிக்கப்பட்டதுக்கு அடையாளம் இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறார்னு சொன்னா அவர் வெளிச்சம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? வெளிச்சத்தை போய் கட்டில் கட்டில வைக்க கூடாது. வெளிச்சத்தை கொண்டு போயிட்டு பாத்திரத்துல மூடி வைக்க கூடாது. வெளிச்சத்தை நம்ம மேலிருந்து காட்டணும். உலகத்தினாலும் தூக்கத்தினாலும் சோம்பலினாலும் இயேசுவை அறிவிக்காமல் இருந்தால் கர்த்தர் நியாயத்தீர்ப்பு நாளிலே நம்மை கணக்கு கேட்க ஆரம்பிப்பாரு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இயேசுவை உனக்கு கொடுத்திருக்கிறார், இயேசுவின் நாமத்தை உனக்கு கொடுத்திருக்கிறார். வானத்தில பூமியில மேலான
சுவாசிக்கிற கரங்களை வைத்து என்று சொல்லுங்க பார்க்க. அந்த லாபத்தை அறிய வேண்டிய விதத்தை நாம் அறிந்து கொண்டு செய்ய வேண்டிய வேலையை நாம் தீவிரமாய் செய்ய வேண்டும். ஒரு ஊழியக்காருடைய வேலை மாத்திரம் இல்லை, ஒரு ஆபிரகாமுடைய வேலை மாத்திரம் இல்லை, ஒரு சுரேஷ்வதனுடைய வேலை மாத்திரம் இல்ல, இவ கூடி வந்திருக்கிற பசுத்தவனுடைய வேலை மாத்திரம் இல்ல, ஒவ்வொரு சீஷருடைய வேலையும். அதை எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் இயேசுவே கிறிஸ்து என்று அறிக்கை செய்து, இயேசு விடுவிக்கிறவர் என்பதை, இயேசு ரட்சிக்கிறவர் என்பதை, இயேசு பாவங்களை மன்னிக்கிறவர் என்பதை, இயேசு புதுவாழ்வு கொடுக்கிறார் என்பதை, இயேசு தாகத்தை தீர்க்கிறவர் என்பதை, இயேசு கண்ணீர் துடைப்பவர் என்பதை, இயேசு நித்தியத்தில் சேர்க்கிறவர் என்பதை அறிவிக்க வேண்டியது சபையுடைய கடமையாக இருக்கிறது. சொல்ல போறீங்க? அவன் போயிட்டா. ஆண்டவருக்கு தெரியும், உலக பார்வையில அவ தள்ளப்பட்டவதா, உலக பார்வையில அவ சூழ்நிலை கெட்டு போனவதா, உலக பார்வையில நடத்த கெட்டவதா. ஆனால் கர்த்தர் பார்த்தாரு, நான் என்ன அவளுக்கு அறிமுகப்படுத்திட்டேனா, நான் யாருன்னு அவளுக்கு வெளிப்படுத்திட்டேனா, அவருடைய வாழ்க்கை மாறிடும், அவள் எனக்காய் கனி கொடுக்க ஆரம்பிப்பாள் என்று சொல்லி அறிந்து கர்த்தர் சொல்லிக்கு தன்னை வெளிப்படுத்தினார். நாமும் ஏற்கனவே இருளிலே இருந்தோம், பாவத்தில் இருந்தோம், அக்கிரமத்தில் இருந்தோம், அநியாயத்தில் இருந்தோம், கடுமையான பாதாள இருளிலே இருந்தோம். இயேசுவை நமக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறார். எத்தனை சொல்ல போறீங்க? இயேசு நமக்கு தன்னை முழுவதுமாய் வெளிப்படுத்தி இருக்கிறார். நோக்கம் என்ன தெரியுமா? நாமும் போய் நம்முடைய எல்லைகளை இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம் என்கிற அடையாதி பிரியத்தினாலே நாமும் போய் தேசத்துக்குள்ளே இயேசுவை சொல்லுவோம் என்கிற அந்த மேலான எண்ணத்தினாலே இந்த வாலிபத்தை கர்த்தர் பிடித்திருக்கிறார். இந்த வாலிபத்தை கர்த்தர் பிடித்திருக்கிறார். இந்த குடும்ப வாழ்க்கையை கர்த்தர் பிடித்திருக்கிறார். உன்னை அவருக்கு காட்டித்திருக்கிறார். இந்த சிறு பிள்ளைகளை கர்த்தர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். சும்மா உட்கார்ந்துட்டு போறதுக்கு இல்லை. இங்க யார் மேல குற்றம் கண்டுபிடிக்கலாம், யார் நல்லவர் யார் கெட்டவர் பார்க்கறது உள்ள வைக்கல. நல்லவர் கெட்டவர் நீ ஏன் பாக்குற? அது கர்த்தர் பார்த்துக்கிட்டோம். கரங்களை வைத்துறாம என்று சொல்லுங்க. உன் டியூட்டியை மாத்திர நீ செய், கர்த்தருடைய டியூட்டி நீ எடுக்காத. கரங்களை வைத்துறாம என்று சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நடந்தது என்ன? இயேசு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த 12 சீசர்களை போய் சோறெல்லாம் எடுத்து வந்துட்டாங்க. என்னடா இது சோறு என்ன ஆண்டவரே சாப்பிட வாங்கன்னு கூப்பிடுறாரு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீங்க அறியாத இருக்கிற ஒரு போஜனம் இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? கரங்களை வேர்த்து ஆமென்னு சொல்லலாமா? கரங்களை வேர்த்து ஆமென்னு சொல்லலாமா? தேவனுக்கு இயேசுவுக்கு ஒரு தரிசனம் இருந்தது. இந்த மகளை டச் பண்ணா, இந்த மகளை நான் தொட்டா, இந்த மகளுக்கு நான் வெளிப்பாடு கொடுத்தனா, இந்த மகளுக்கு நான் என்ன முழுசா நான் காண்பித்தனா, இவள் போய் ஒரு சேனையை கொண்டு வருவாள் என்கிற தரிசன பார்வையோடு கர்த்தர் வெயிட் பண்ணி காத்துட்டு இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? ராமன் சொல்லலாமா? அந்த திட்டத்தை அல்லது அந்த தரிசனத்தை, அந்த நோக்கத்தை அந்த சமரியா ஸ்திரீ அவருடைய சூழ்நிலையை அவன் பார்க்கல, அவருடைய நிலைமையை அவன் பார்க்கல, அவருடைய வேலையை அவன் பார்க்கல, அவன் யார் என்றதை பார்க்கல. முற்றிலுமாய் மறந்தவனாய், முற்றிலுமாய் மறந்தவனாய், இயேசுவை மாத்திரம் தூக்கி சுமந்தவனாய், வெளிச்சத்தை மாத்திரம் எடுத்துக் கொண்டவனாய், வீடு வீடாய் தட்டி 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 இயேசு வந்திருக்கிறார், வாருங்கள் என்று கூப்பிட ஆரம்பித்தார். சொந்த கதை சோக கதை எல்லாம் நம்ம பக்கத்து விட்டு பேசக்கூடாது. ரட்சிக்கப்பட்ட நம்மளை குறிச்சே தப்பு தப்பா வெளியே சொல்லக்கூடாது. உன் புருஷனை பத்தி தப்பு தப்பா சொல்லக்கூடாது, மனைவியை பத்தி தப்பு தப்பா சொல்லக்கூடாது, பிள்ளைகளை குறித்து தப்பு தப்பா சொல்லக்கூடாது. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் நல்லதை சொல்லு. ஆண்டவர்கிட்ட தப்பு இருந்த ஆண்டவர்கிட்ட சொல்லு, கர்த்தர் மாத்துவாரு. கரங்களை உயர்த்துறாம என்று சொல்லலாமா? அக்கா கிட்ட தங்கச்சி கிட்ட போய் சொல்லுங்க. எப்படி ஏழ்மையில தரித்திரத்தில் இருந்தாலும் சொல்லாத. கண்ணீர் ஆண்டவர்கிட்ட இருக்கட்டும், பேச்சு கர்த்தர்கிட்ட இருக்கட்டும். கரங்களை உயர்த்துறாம என்று சொல்லலாமா? கரங்களை உயர்த்துறாம என்று சொல்லலாமா? கரங்களை உயர்த்துறாம என்று சொல்லலாமா? அல்லேலூயா. தேவ பிரசன்னத்தை நான் உணர முடிகிறது.
நடந்தது என்ன? கர்த்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த சமரிய ஸ்திரீக்கு தன்னை வெளிப்படுத்தின அவள் போய் தேசத்துக்குள்ள செய்து கொண்டிருக்கிறது ஆண்டவருக்கு தெரியும். ஒரு பெரிய கூட்டம் வருகிறது ஆண்டவருக்கு தெரியும். ஓ, இத்தனை நாள் ஆகும்னு சொல்வீங்களே, கண்களை ஏறெடுத்து பாருங்க. ஞானிகள் வெட்கப்படும்படியாக, ஊழியர்கள் வெட்கப்படும்படியாக, அல்லது பலசாலிகள் வெட்கப்படும்படியாக பலவீனர்களை கர்த்தர் தெரிந்து கொண்டு ஆசீர்வதிக்க முடியும். எத்தனை சொல்ல முடியுங்க? கரங்களை உயர்த்துறாம என்ன சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை உயர்த்துறாம என்ன சொல்ல பார்க்கலாம். நீ ஒரு சாதாரண படிப்பறிவு இல்லாத ஆளா இருக்கலாம். ஒருவேளை தேசத்துல சமுதாயத்துல புறக்கணிக்கப்பட்ட ஆளா இருக்கலாம். உன்னை கொண்டு கர்த்தர் ஆயிரக்கணக்கான ஜனங்களை ரட்சிக்க முடியும். எத்தனை சொல்ல முடியுங்க? எத்தனையோ நூற்றுக்கணக்கான ஆட்களை கர்த்தருடைய பக்கத்துல சேர்க்க முடியும். நீ சாதாரணமா ஒண்ணு நினைக்காத. பார்த்தோம் ஆண்டவர் யாரு, நேற்று ஈவினிங் பார்த்த நம்ம யாரு, இன்னைக்கு காலையில பார்த்த கடமைகள் என்ன, இப்ப நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் நம்மளை நீ சும்மா சாதாரணமா நினைச்சிட்டு இருக்காத, பழைய விஷயத்தை யோசிச்சுட்டு இருக்காத, பழைய பாவத்தை நினைச்சிட்டு இருக்காத, பழைய குற்றமன சாட்சி யோசிச்சுட்டு இருக்காத. எல்லாவற்றையும் மன்னித்து விட்டாரே தவிர சொல்ல போறீங்க. கரங்களை வைத்துறாம என்ன சொல்லுங்க. எப்ப தேவ சமூகத்துக்கு வந்துட்டியோ எல்லாம் போயிடுச்சு. இளைய குமாரன் தூர தேசத்துக்கு வரும்போது அப்பா நான் பாவி பாவி பாவிங்கிறான். அவர் அதெல்லாம் கேட்கல, கட்டி பிடிச்சு முத்தம் பிடித்து தூக்கி வந்துட்டார் ரூட்க்கு. எத்தனை பேர் ராமன் சொல்ல போறீங்க? கரங்களை வைத்து ராமன் சொல்லுங்க. பன்னியோடு வாழ்ந்தோம், பண்ணி மாதிரிதான் வந்தான், அழிக்காதான் வந்தான், தாடி மீசையெல்லாம் ஓடுதான் வந்தான், ஓ பைத்தியமாரி வந்தான், பிச்சைக்காரா வந்தான், கட்டி உடைத்து முத்தம் எடுத்து தூக்கிட்டு போயிட்டார். எத்தனை பேர் ராமன் சொல்ல போறீங்க? கரங்களை வைத்துலாம் என்று சொல்லலாமா? நீ வந்தா மாத்திரம் போதும், நீ வந்தா மாத்திரம் போதும், உன் இருதயத்தோட ஆண்டுடைய பாதத்துல வந்தா மாத்திரம் போதும், படைசெல்லாம் விட்டுட்டு வந்துட்டா மாத்திரம் போதும். எந்த நிலையில் இருந்தாலும் மீண்டும் எந்த நிலையில உன்னை வைக்கணுமோ, எங்கிருந்து போடையோ அதே இடத்துல கத்திரங்க மீண்டும் நிறுத்துவாரு. சொல்ல போறீங்க. ஆதி ஏதேனில மனுஷன் எங்க தவறிட்டானோ அந்த இடத்துக்கு மீண்டும் நம்மை கொண்டு போய் வைப்பதற்காக தன் சொந்த ரத்தத்தை சிலுவையில் துடைக்க துடைக்க சிந்தினான். ஆதி மனிதன் எங்கே விழுந்தாரோ, ஆதாம் எங்கே விழுந்தாரோ, மீண்டும் அதே இடத்துக்கு நம்மை போய் கொண்டு போய் நிறுத்துவதற்காக. கரங்களை வைத்துறாம் என்று சொல்லலாமா? கரங்களை வைத்துறாம் என்று சொல்லலாமா? கரங்களை வைத்துறாம் என்று சொல்லலாமா? அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அந்த இடத்துக்கு மீண்டும் நம்மளை கொண்டு போய் நிறுத்த விரும்புகிறார். அதற்காக தனவர் ஜீவனையே கொடுத்தார். அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், காயப்படுத்தப்பட்டார், அக்கிரமக்காரர் என்று பேசப்பட்டார், ஆணிகளால் அறையப்பட்டார், முற்கிடம் சூடப்பட்டார், அகாரி உமிழப்பட்டார், நிர்வாணமாக்கப்பட்டார். எத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க? இன்னைக்கு அந்த ஆண்டவர் சில உங்களுக்கு அவரை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் நீங்க அறிகிற பிரகாரம் அவரை அறிந்து கொள்ள விரும்புறீங்க? இந்த நேரத்தை நீங்க வீணாக்கிடாதீங்க. இந்த சத்தியம் உங்களுக்கு தெரியாம இருந்துச்சுன்னா பரவாயில்ல. இந்த சத்தியம் தெரிந்த பிறகு நீங்க செயல்படாம இருந்தீங்கன்னா கர்த்தர் வரும்போது நியாயம் இருப்பார். எத்தனை பேருங்க இருக்கிறீங்க? மீண்டும் அதே நிலையில நம்ம இருக்கக்கூடாது. கர்த்தர் மாற்றத்தை எதிர்பார்க்கிறார். கரங்களை வைத்துறாங்க என்ன சொல்லுங்க. சூழ்நிலை வரும், நம்மளை ஏளனமா பேசுவாங்க. நீனா ரொம்ப சுகமா இருக்கிறியான்னு கேட்பாங்க. நீ கடன் இல்லாம இருப்பியான்னு கேட்பாங்க. உனக்கு சொந்த வீடு இருக்குதான்னு கேட்பாங்க. உனக்கு வாகனம் இருக்குதான்னு கேட்பாங்க. எனக்கு இந்த பூமியில எது இல்லைனாலும் பரவாயில்ல, எனக்கு பரலோகத்துல கர்த்தர் எல்லாவற்றையும் வைத்திருக்கிறார். உலகத்துல வரும், நீ கீழ்படிய 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 கண்டிப்பா எல்லாம் வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? வீடு வாங்குறதுக்கு நமக்கு சூழ்நிலையே இல்லைனாலும் வீடு வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? வண்டி வாங்குறதுக்கு எந்த விதத்திலும் முடியவே முடியாது, வரும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினால் எல்லாம் ஆகும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? மனுஷனை நம்புறதை விட்டுருங்க, சம்பாதியை நம்புறதை விட்டுருங்க, வேற எல்லாத்தையும் நம்புறதை விட்டுருங்க. கர்த்தரை நோக்கி பார்க்க கத்துக்குங்க. கர்த்தரை அறிய வேண்டிய விதத்துல அறிந்து கொள்ளுங்க. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஒப்பு கொடுக்கலாமா? கர்த்தருடைய சமூகத்துல glory to Jesus. Hallelujah.